கைஸ் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும், அதுதான் மஞ்சுமால் பாய்ஸ், அதே தான் குணா கேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ மலைகளின் இளவரசி கொடைக்கானல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வேற மாதிரி கைஸ். அடிப்பொடி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா அப்படின்ற ஒரு பூங்காக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். சுகைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி மலை நீர்வீழ்ச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுதானு தெரில, மேபி நான் அந்த வழியாக போகிற மாதிரி தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, டயர்ட் ஆகுது. என்னடா இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்குமேன்னு தோணுது. ஒரு வழியா இதுதாங்க கொடைக்கானல். கொடைக்கானல் சிட்டிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகிருக்கோம். இந்த என்ட்ரியே சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலேயும் இன்னும் என்ட்ரியா பயங்கரம் நல்லா இருக்குது. ஃபீல் குட் ப்ரோ. அந்த குணா கேவுக்கு இப்படி தானே ப்ரோ போகும்? குணா கேவுக்கு நான் கேட்கவே இல்லை, அவரே பதில் வச்சுருக்காரு. தம்பி நீ அங்கே பார்த்ததை கேட்டுருப்பாரு போல். ஸ்ட்ரெயிட்டாக விடுங்க. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானலோட ஒரு சென்ட்ரல் ஏரியான்னு வச்சுக்கலாம், அது மாதிரி. ஸோ அந்த நகர்ப்புறம்னு சொல்லுவோம் இல்லையா, நகர்ப்புறம் வந்து இதுதான். இந்த இடத்துல வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்குது, சாக்லேட்டோடைய அவுட்லெட்ஸு. நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது, ஃபீல் தருது. ஓகே ப்ரோ, நம்ம ஓரளவுக்கு போகலாங்கிற மாதிரி போட்டிருக்காங்க குணா கேவுக்கு. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. பைன் ஃபாரஸ்ட் சூப்பர். சரி ஓகே, பைன் ஃபாரஸ்ட்டையும் காட்டு. பைக்குமா டேய்? அந்த பையன் வந்துட்டு அங்கே டிராஃபிக்கு போக முடியாது அப்படின்றான். ஆனால் பாதி பைக்கு போகலான்டா, பஸ் கார் தானே போக முடியாது அப்படின்னு. ஒரு பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பைன் ஃபாரஸ்ட் வந்து வரப்போ பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ வந்து நான் வந்த நோக்கமே வேற. இப்போதாண்டா தெரியுது கூட்டம் என்னன்னு. பைக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை கைஸ், சத்தியமா. Somebody know me better. I thought that I would miss her more, but
but I wake up and I feel better. Cause I let somebody go. We've been going on forever. There's no more. அப்பா இவ்வளோ கூட்டமா? ஏன் இவ்வளோ கூட்டம்? ஸோ கைஸ், குணா குகை வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே இன்னும் இறங்கி போகணும் போல். Officially we are entering to குணா குகை. ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வாங்கி ஆகணும், டிக்கெட்ஸு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து ஃபாரினராக இருந்தால் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு வந்து 100 rupees அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. எதுக்கு அங்கே போனேன்? அவ்வளோதானா? இங்கேயே வாங்கி கிழிச்சும் போட்டுறாங்க. ஸோ டன். இதுக்கு மேலே நம்மளை வந்து யாரையும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஸோ அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகணும். நடந்து போனீங்கன்னா தான் அந்த குணா கேவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைய முடியும். ஃபைனலி கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணா கேவ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், ஃபைனலி we reached the place. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபேமஸான ஒரு ரூட். ஸோ இதுக்கப்புறம் போகிறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போய் ஸோ ஃபுல்லாக இன்றைக்கி கூட்டம் தான் இங்கே வர பின்னாடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழி. வா கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளார வந்தாச்சு. பில்லர் ராக் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே இந்த கடை வேணால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இந்த அண்ணன்கிட்ட வாங்கிட்டோம். நான் கடை பேர்னா உங்கள் கடை பேர் பில்லர் ராக் பக்கத்தில் வந்தீங்கன்னாவே இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னாவே இங்கே ஸ்வெட்டர் கடை போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட்டு.
450 அப்படின்ற ரேஞ்சுக்கு. நீங்களும் வந்தால் வாங்க இந்த கடைக்கு தயவு செஞ்சு. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது துணி. ஓகேவா? தேங்க்யூண்ணா.